अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मन युज़्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअह व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றவர்களும் பிரார்த்தித்தவனாக. உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பரக்கத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? இந்த தலைப்பிலே பரக்கத் என்ற வார்த்தைக்கு அபிவிருத்தி என்று மொழியாக்கத்திலே நாம் சொல்லலாம். மறைமுகமான இறைவனுடைய அருள் என்றும் இதற்கு நாம் கூற முடியும். ஆனால் மக்களுடைய நடைமுறையிலே பரக்கத் என்ற வார்த்தை புழக்கத்தில் எவ்வாறு இருக்கிறது என்றால், எது அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறதோ அதற்கு இந்த பரக்கத் என்ற வார்த்தை புழக்கத்தில் இருக்கிறது. ஒருத்தருக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது என்றால் பரக்கத்தா நீங்க குழந்தைய பெற்று எடுத்திருக்கீங்களே என்று சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வியாபாரம் நல்லா நடக்கிறது என்று சொன்னால் பரக்கத்தா வியாபாரம் நடக்குது என்று சொல்லுவாங்க. இப்போ கூடுதலாக எது நடைபெறுகின்றதோ அதற்கு இந்த பரக்கத் என்ற வார்த்தையை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதற்கும் இந்த வார்த்தையை சொல்லலாம். கூடுதலாக இருப்பதற்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஆனால் குர்ஆன் ஹதீஸினுடைய பல இடங்களில் இது பேசக்கூடிய கருத்து என்னவென்றால், எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலையை செய்கிறதா இல்லையா? ஒரு குறைவான எண்ணிக்கை எந்த வேலையை செய்யாதோ அந்த வேலையை அந்த குறைவான பொருட்கள் செய்யும். நிறைவான ஒரு காரியத்தை செய்யும். பொருள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய பயன் அதிகம் எண்ணிக்கையில் உள்ளதாக எது இருக்குதோ அதற்கு தான் பரக்கத்தை குர்ஆன் ஹதீஸ் அதிகமாக பேசுகின்றது. இது ஒரு முதலாவது அம்சம். மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை புழக்கமும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அடிப்படையும். இரண்டாவது, பரக்கத்தை எதிலெல்லாம் மக்கள் தேடுகிறார்கள் என்றால் அற்பமான பொருட்களில் எல்லாம் பரக்கத்தை தேடுகிறார்கள்.
மார்க்கத்தில் இல்லாத காரியங்களில் எல்லாம் பரக்கத்தை தேடுகிறார்கள். தர்கா வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் பார்க்கலாம், அந்த யானை இருக்கும். அந்த யானை தரக்கூடிய அந்த உணவை வாங்கி என்ன செய்வார்கள்? புனிதமாக சாப்பிடுவார்கள். தர்காவில தபர்ருக் என்ற ஒரு பூஜை செய்யப்பட்ட அந்த பாத்தியா செய்யப்பட்ட அந்த மாதிரி உணவுகள் கொடுத்தால் அதை பரக்கத் என்று நினைத்து சாப்பிடுவார்கள். அந்த விளக்கை தொட்டு முத்தம் கொடுப்பார்கள். இப்படி நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பொருட்கள் மீது, ஒரு உணவின் மீது, ஒரு பச்சை நிறத்தில் ஒரு துணியை இவர்களே தொங்க விடுவார்கள். கொடிமரம், அந்த கொடிமரத்தை தொட்டு முத்தம் கொடுப்பார்கள். இது போன்ற காரியங்கள் மூலமாக பரக்கத்தை மக்கள் விரும்புகிறார்கள். புது வீடு கட்டுகிறார்கள் என்று சொன்னால் மௌலுது ஓதுவார்கள். ஏன் மௌலுது ஓதுறீங்கன்னு கேட்டு பாருங்க. அது பரக்கத்து கிடைக்கும், அதனாலதான் நாங்க மௌலுது ஓதுகிறோம் என்று கூறக்கூடியதை நீங்க பார்க்கலாம். இப்படி பரக்கத்தை தேடக்கூடியவர்களாக இப்படி மக்களிடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த பொருட்கள் எல்லாம் பரக்கத்து இருக்குதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்முடைய மூளையை அடகு வைக்கக்கூடிய காரியம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இது போன்ற பொருட்களுக்கு பரக்கத்தை வழங்குவது இணை வைப்பு என்று இஸ்லாம் கூறுகின்றது. அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால், பரக்கத்து அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகிறது என்ற நம்பிக்கையை நாம் முதலாவது நம்பணும். பரக்கத்து ஒரு மனிதர் இடத்திலிருந்து ஏற்படாது, ஒரு பொருட்கள் மூலமா அது ஏற்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூலமாகத்தான் ஒரு பரக்கத்து, மறைமுகமான அருள் நம் மீது ஏற்படும் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ளலாம். சில குர்ஆன் வசனங்களை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். சூரத்துல் முல்க்ல முதலாவது வசனம், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க், அதாவது ஆட்சியை, அதிகாரத்தை எவன் கையில் வைத்திருக்கிறானோ அவன் பரக்கத் பொருந்தியவன், பரக்கத் பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் பேசுகின்றார். தபாரக்கல்லதீ நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நஸீரா, அகிலத்தாருக்கு எச்சரிக்கையாக இவர் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த அடியார் மீது குர்ஆனை இறக்கினானே, உண்மையை பொய்யை பிரித்து அறியக்கூடிய குர்ஆனை இறக்கினானே, அவன் பரக்கத் பொருந்தியவன், பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். படைப்பு, மனித படைப்பு படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த படைப்பு எப்படி படைச்சன் தெரியுமா என்று அதை பேசிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்லுகிறான், தபாரக்கல்லாஹு அஹ்ஸனல் காலிகீன், அழகான படைப்புக்கு சொந்தக்காரனான அவன் பரக்கத்துக்கு சொந்தக்காரன், பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனான அவன், அகிலத்தை பராமரிக்கக்கூடிய அவனான அவன் பரக்கத் பொருந்தியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? பரக்கத்துக்கு அவன்தான் சொந்தக்காரன், பரக்கத்துக்கு அவன்தான் சொந்தக்காரன் என்று பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அப்போ பரக்கத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து நமக்கு ஏற்படுகிறது என்று முதலாவது நாம் அந்த பரக்கத்தை தேடக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும். அத படைப்புல மனிதர்களிடம் ஒரு பொருட்களை தேடினா என்ன ஆகும்? காஃபிர் ஆயிருவோம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவோம், முஷ்ரிக் ஆயிருவோம். அல்லாஹ் காப்பாத்தலாம். ரசூலுல்லாஹி, இது முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், 126வது ஹதீஸ்ல இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஹி மின் பரக்கா, அல்லாஹ் வானத்திலிருந்து எந்த பரக்கத்தை இறக்கினாலும் இல்லா அஸ்பஹ ஃபரீக்கும் மினன் நாஸி பிஹா காஃபிரீன், ஒரு கூட்டம் காஃபிராகாமல் இருப்பது கிடையாது. மலையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கும் பொழுது அது ஒரு பரக்கத் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அந்த பரக்கத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு கூட்டம் காஃபிர் ஆயிடுறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி காஃபிர் ஆகுறாங்க? அவங்க சொல்றாங்க, இந்த மழை என்பது இன்ன நட்சத்திரத்தினால்தான் பெய்தது என்று அவர்கள் கூறுவதன் மூலமாக அவர்கள் காஃபிராகி விடுகிறார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு பொருள் என்ன செய்யக்கூடாது? பரக்கத்தை தேடக்கூடாது. அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும், ஒரு சூரியனா இருக்கட்டும், ஒரு சந்திரனா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், இது நமக்கு நன்மை செய்யும், ஒரு அருளை கொடுக்கும் என்று எண்ணினால் அது காஃபிராக்கக்கூடிய செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி ஜாத் அன்வாத் என்ற அந்த மரம் இருக்கா இல்லையா, அந்த செய்தி கூட இதைத்தான் குறிப்பிடுகின்றது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? யூதர்களுக்கு ஒரு ஜாத் அன்வாத் மரம் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ஜாத் அன்வாத் மரம் வேணும் கேட்டாங்களா இல்லையா? ஜாத் அன்வாத்ன்ற மரம் என்னது? யூதர்கள் போருக்கு போகக்கூடிய அந்த நேரத்துல தொங்க விடுவாங்க. அந்த வாளை தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்து போய் சண்டையிடுவாங்க. அந்த வாளை அங்க தொங்க விட்டுட்டு போய் நாம் சண்டையிட்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணம் யூதர்களுக்கு. இதை பார்த்த முஸ்லிம்கள் என்ன கேட்டாங்க? இஜ் அல்லனா ஜாத் அன்வாத் கமாலஹும் ஜாத் அன்வாத், அவர்களுக்கு ஜாத் அன்வாத் என்ற மரம் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ஜாத் அன்வாத் மரத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பனு இஸ்ரவேலர்கள் கேட்ட மாதிரி இல்லவா இருக்குது அப்படின்னா. பனு இஸ்ரவேலர் என்ன கேட்டாங்க? அவர்களுக்கு பல தெய்வங்கள் இருப்பது போல எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொடு மூசாவேன்னு கேட்டாங்களா இல்லையா? அது போல இருக்குது தானே நீங்க கேட்கறது. கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் முட்டாள் கூட்டமாக இருக்கிறீர்களே என்று கண்டித்தாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு மரம், அந்த மரத்துல கொண்டு போய் வாழை தொங்க விட்டா வெற்றி தோல்வி எல்லாம் கண்டிப்பா அதன் மூலமா எல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் யாரை வெற்றி நாடி இருக்கிறானோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் யாரை தோல்வி நாடி இருக்கானோ அவங்களுக்கு தான் தோல்வி கிடைக்கும். தவிர ஒரு மரத்துல தொங்க விடுவதன் மூலமா என்ன செய்யாது? வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படாது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஜாத் அன்வாத் மூலமாக என்ன அவங்க எதிர்பார்த்தாங்க? ஒரு நன்மை எதிர்பார்த்தாங்களா இல்லையா? ஒரு மரத்துல வாளை தொங்க விடுவதன் மூலமாக ஒரு நன்மை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு அருளை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு வெற்றியை எதிர்பார்க்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது குஃப்ரு, இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்று சொல்றாங்களா இல்லையா? அப்போ ஒரு பொருட்கள்ல ஒரு உணவுல என்ன செய்யக்கூடாது? பரக்கத்தை இந்த சமுதாயம் தேடுறாங்களே, வாழை மரத்தை தேடுறாங்க, வாழை மரம் தொங்க விடுவாங்க இல்லையா, அதுல பரக்கத் தேடுறாங்க. தர்காவில கொடுக்கக்கூடிய உணவுல பரக்கத் தேடுறாங்க, மௌலூதுல பரக்கத் தேடுறாங்க. குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல யாசீன ஒரு மோதினார ஒரு இமாம கடையில அழைத்து கொண்டு வந்து அந்த யாசீன் ஓதினால் நமக்கு என்ன கிடைக்கும் அவங்க நினைக்கிறாங்க? பரக்கத் கிடைக்கும் நினைக்கிறாங்க. இருக்கா இல்லையா? யாசீனுக்கு அந்த மாதிரி எந்த செய்திகளும் இல்லை. யாசீன் ஓதினால் பரக்கத் கிடைக்கும் என்பதற்கு எந்த ஹதீஸுமே கிடையாது. ஒரே ஒரு சூராவுக்கு பரக்கத் இருக்கிறது என்றால் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது, சூரத்துல் பக்ராவுக்கு இருக்கிறது. சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதி வாருங்கள், ஃபைன் அஹதஹா பரக்கா, அதை ஓதி வரக்கூடியவருக்கு பரக்கத் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. ஆனா இவங்க யாசீன் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? பரக்கத்துக்காக ஓதக்கூடியவர்களாக வியாபாரம் செல்வதற்கு முன்பாக ஓதக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆக பரக்கத்தை தவறான வழிகளை தேடுவது நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்ற அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலேயே பரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும், அருளை எதிர்பார்க்க வேண்டும். அதற்கடுத்து அந்த பரக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல துஆவாவும் கேட்கணும். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஸலவாத் இருக்கா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத்ல பரக்கத்தை தான் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். பரக்கத்துங்க யாருக்காக? முகமது நபிக்காக நம்ம கேட்கிறோம். முகமது நபியுடைய குடும்பத்தாருக்காக கேட்கிறோம். யாருக்கு கொடுத்தது போல கேட்கிறோம்? இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் கொடுத்தது போலவே பரக்கத்தை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தாருக்கும் கேட்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா என்ற வாசகத்தின் மூலமா நம்ம என்ன செய்யறோம்? அருளை கேட்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் என்ற வாசகத்தின் மூலமாக பரக்கத்தை கேட்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நமக்காகவும் பரக்கத்தை பல இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வித்ர் தொழுகையில அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமன் ஆத் வாஃபினி ஃபீமா ஆத் அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமா ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் முபாரிக்லி ஃபீமா ஆதைத். அந்த வாசகத்தில் வரக்கூடிய வாசகம் முபாரிக்லி ஃபீமா ஆதைத். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாயோ, எந்த ரிஸ்கை, எந்த செல்வத்தை, எந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாயோ அதில் பரக்கத்தை நீ ஏற்படுத்தி விடு, அருளை ஏற்படுத்தி விடு என்று நம்ம துவா கேட்கின்றோம். ஒருத்தர் இன்னொருத்தர் பாக்குறோங்க, எத்தனை இடத்துல கேட்கிறோம் பாருங்க, நமக்கு தெரியாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்.
ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாம் சொல்றோமா இல்லையா? சாதாரண வாசகமா இது? அத பொருள் உணர்ந்து சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சகோதரத்துவமே ஏற்படும் சொல்லி இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லக்கூடியவருக்கு 30 நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா 10 நன்மை, ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னா 20 நன்மை, வபரகாத்துஹு என்று சொன்னா 30 நன்மைன்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். வபரகாத்துஹுன்னு சொல்றோமே, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்கள் மீது அல்லாஹ் கொடுக்கட்டுமாக. சலாம் மூலமாக அல்லாஹ் கிட்ட சாந்தி வேண்டுகிறோம், ரஹமத்துல்லா என்ற துவா மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை வேண்டுகிறோம், பரக்காத்துஹு என்ற வாசகத்தின் மூலமாக பரக்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும் என்று நாம் துவா கேட்கிறோம். அதே அவர் திருப்பி கேட்கும் பொழுது அந்த சகோதரர் நமக்காக பரக்கத்தை வேண்டுகிறார். அப்போ துவா மூலமாக பல இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு போறாங்க. பிறர் நமக்கு உணவளித்தால், பிறர் நமக்கு விருந்து அளித்தால் ஓதக்கூடிய துவா என்ன? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். துவா இருக்கா இல்லையா? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். அல்லாஹ் எனக்கு இந்த உணவளிச்சாங்களே, இவர்களுடைய ரிஸ்க்ல நீ பரக்கத் செய், இவர்களுடைய பொருளாதாரத்துல உணவுல என்ன செய், நீ பரக்கத்தை செய் என்று சொல்லி நாம் கேட்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவளித்தவருக்காக காட்டி கொடுக்கக்கூடிய துவாவுல, அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, அந்த மணப்பெண்ணை பார்த்தின துவா ஓதணும், அந்த மணமகனை பார்த்தின துவா ஓதணும். பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டுமாக, அல்லாஹ் உனக்கு அருள் என்ன மறைமுகமான அருளை கொடுக்கட்டுமாக. இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம துவா ஓதுறோமா இல்லையா? பரக்கத் அவ்வளவு முக்கியமானது. அந்த பரக்கத்தினுடைய விஷயத்தை நாம் தெரிவதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு துவாவை கூட நம்ம என்ன செய்யலாம், யோசித்து பார்த்து கொள்ளலாம். அவ்வளவு பரக்கத் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடும், அந்த நிலையே மாறிவிடும் என்பதற்கு உதாரணம். பரக்கத் பொருளாதாரத்துல கிடைச்சா நிறைய பேர் நம்ம எப்படி கேட்கிறோம்னா, அதிகமான காசு கேட்கிறோம். அதிகமான காசு இருக்குமானால் அதில் நிம்மதி இருக்காதுங்க. குறைவாக இருக்குமானாலும் அது நிறைவான பயன் தருது பாருங்க, அதுலதான் ஒரு மனிதனுடைய நிம்மதி அடங்கியிருக்கு. அல்ல ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, சேர்த்து ஒரு கேன்சரும் கொடுத்தா என்ன ஆயிரும், ஒரு டயாலிசிஸும் கொடுத்தா என்ன ஆயிரும், ஒரு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வந்தா என்ன ஆயிருங்க. ஆக பணம் கூடுதலாக நம்ம அதிகமா கேட்கிறோம், அதிகமான ஆயுள் கொடுன்னு கேட்கிறோம், அதிகமான அதிகமான அதிகமானன்னு சொல்லி பொருளாதார ரீதியா, வாழ்க்கை ரீதியா, ஆயுள் ரீதியா, கல்வி ரீதியா எல்லாமே நம்ம கேட்கறது அதிகம். அதிகன்ற வாசகம் கேட்பது முறை அல்ல. எதை நாம் கேட்பதா இருந்தாலும் அதில் பரக்கத்தை கூடிய அல்லாஹ் என்று கேட்பதுதான் ஒரு அறிவார்ந்த சரியான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. கல்வியை பற்றி கேட்கிறோமா, இல்ல கல்வியில எனக்கு பரக்கத் செய். வாழ்நாள் நம்ம கேட்கிறோமா, வாழ்நாள்ல எனக்கு பரக்கத் செய். பொருளாதாரத்தை பத்தி கேட்கிறோமா, பொருளாதாரத்துல எனக்கு பரக்கத் செய்ன்னு சொல்லி நம்ம கேட்கணும். என்ன கேட்டா, பரக்கத் என்பது அது ஒரு குறைவாக இருந்தாலும் அதனுடைய பயன்கள் நிறைவானதா இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல இருந்துகிட்டு அவங்களுக்கு இருந்த உணவு ரெண்டே உணவு. மகனும் உடைய மருமக 2 பேர் இருக்கும்போது என்னமா சாப்பிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது இறைச்சியும் தண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது அவர் துவா கேட்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம பாரிக் ஃபில் லஹ்மி வல் மா, இறைவா இந்த இறைச்சியிலையும் இந்த தண்ணீர்லையும் நீ பரக்கத் செய்ய அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது என்னது? இறைச்சியிலையும் ஜம்சம் என்ற இந்த தண்ணீர்லையும் பரக்கத் குடு என்று துவா கேட்டார். இன்றளவுக்கும் நீங்க அதை கண் முன்னால பாக்குறோமா இல்லையாங்க? ஆடுகளுடைய எண்ணிக்கை, மாடுகளுடைய எண்ணிக்கை, அந்த இறைச்சி எவ்வளவு கோடானு கோடி அளவுக்கு அறுத்து தள்ளப்படுகிறது. அவ்வளவு இன்னும் மிச்சமாக கோடிக்கணக்கான மாடுகள், ஆடுகள் இருக்கா இல்லையா? அதிகமாக அறுக்கிறோம், அது குறைந்து போகணும், குறைய மாட்டேங்குது. இன்னும் கோடிக்கணக்கான தேவை இருந்தாலும் வரக்கூடிய அளவுக்கு உற்பத்தி இருக்கிறது. ஜம்சம் என்ற தண்ணீர் அது கோடிக்கணக்கான லிட்டர்கள் வருடா வருடம் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் ட்ரம்மாக கொண்டு வருகிறார்கள் ஊருக்கு. உம்ராக்கு போயிட்டு வந்து இருந்தாங்க, ஜம்சம் தண்ணீர் கொண்டு வர்றாங்க. ஆனால் ஜம்சம் தண்ணீர் என்ன செய்யுது? இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. அவ பரக்கத் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பரக்கத் கிடைத்து விடுமானால் அது என்ன செய்யும்? விசால தன்மையை பெற்று தரும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வர்றாங்க.
மதீனாவுக்கு வந்தவங்க என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? ஏலா இந்த மதீனால நீ பரக்கத் செய்யலாம், இந்த அளவு இருக்குல்ல உணவு பாத்திர அளவு அதெல்லாம் காட்டி ரசூலுல்லாஹ் துவா செய்றாங்க. இந்த உணவு அளவுல நீ பரக்கத் செய்யலாம். மதீனாவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து உள்ள வந்த பிறகு அவங்க கேட்ட துவா பரக்கத் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது. ஆக இது நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய அதற்கு அடுத்த பகுதி. அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பரக்கத் இதெல்லாம் ஏற்படும் சொல்லி சொன்ன அறிவுரைகள் தொகுத்து பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. உணவு சார்ந்து நிறைய சொல்றாங்க. உணவு சார்ந்து சொல்லக்கூடிய லைனா அடுக்கிறோம் பாருங்க. முதலாவது செய்தி, கீலு தாமக்கும் இன்னஹு யுபாரக் லக்கும். நீங்க உணவு சமைக்கும் பொழுது உணவை அளந்து போடுங்க, அதில் பரக்கத் செய்யப்படும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு ஆழமான கருத்து தெரியுமா? உணவு சமைக்கக்கூடிய நேரத்துல ஒரு 4 பேர் இருக்கிறோம்னா 1 கிலோ போடணுமா, கரெக்டா அளந்து 1 கிலோ அளந்து போடுங்க, அதுல பரக்கத் செய்யப்படும் அப்படின்றா. ஏன் ஒரு தோராயமா 2 கிலோ எடுத்து போட்டா மீதி ஆகி என்ன செய்யும்? வீண் விரயமா கீழே போகுமா இல்லையா? அப்படி இல்லாம எது தேவையோ அதை அளந்து போடுங்க. இன்னும் சொல்ல போனா கூடுதலா ஒரு 2 பேர் அங்க வந்தா கூட அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உணவை என்ன செய்து விடுவான்? பரக்கத் செய்து விடுவான் என்ற கருத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், தஆமுல் வாஹித் யக்ஃபில் இஸ்னைன் வ தஹாமுல் இஸ்னைன் யக்ஃபில் அர்பா வ தஆமுல் அர்பாத்தி யக்ஃபில் சமானியா. அதாவது ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, ஒருவருடைய உணவு 2 பேருக்கு போதுமானது, 2 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது, 4 பேருடைய உணவு 8 பேருக்கு போதுமானது. அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான்றாங்க ரசூலுல்லாஹ். உணவு ஒண்ணுதான் இருக்கு, ஒருத்தருக்கு தான் இருக்கு. 2 பேர் நீங்க சாப்பிடல, தாராளமா சாப்பிடுங்க, உங்களுக்கு வயிறு நிறையும். 2 பேர் தான் நீங்க 2 பேருக்கு உண்டான சாப்பாடு தான் இருக்கு. 4 பேர் நீங்க இருக்கிறீங்களா, 4 பேர் சாப்பிடுங்க. அதுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். 4 பேருக்கு உண்டான உணவு தான் இருக்கா, 8 பேர் இருக்கீங்களா, 8 பேர் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த 4 பேருடைய உணவுல அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்ற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு சார்ந்து சொல்றாங்க. அளந்து போடுங்க. சாப்பிடுற மெத்தட கண்டு சொல்றாங்களா, சாப்பிடுறதுல கூட நடுவுல இருந்து சாப்பிடாதீங்க. நடுவுல பரக்கத் இறங்குகிறது அதனுடைய தட்டினுடைய ஆரம்ப பகுதியில இருந்து சாப்பிடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆரம்பத்துல என்ன செய்யுங்க? உணவு சாப்பிடுங்க. உங்க விரல்களை தட்டை நல்லா வலிச்சு சாப்பிடுங்க. உங்க விரல்கள் நல்லா சூப்பி கொள்ளுங்க. ஒரு உணவை பருக்கைய கூட கீழே போட்டுறாதீங்க, அது அசுத்தத்தை நீக்கி அதை சாப்பிட்டுருங்க. ஏன்னு கேட்டா ஐய தாமிஹிமுல் பரக்கா, அந்த எந்த உணவு பருக்கையில பரக்கத் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது ஆரம்பத்துல சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், விரலை சூப்பி சாப்பிடணும், தட்டை வலிச்சு சாப்பிடணும், கீழே கொட்டி இருக்கக்கூடியத அது அசுத்தத்தை நீக்கி அந்த பருக்கையை சாப்பிடணும். இது எல்லாம் உணவு சார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் பெருகிற பிறகு எப்படி ஆயிடுச்சு? ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, சாப்பிடும்போது பாதி அப்படியே கீழே விட்டு வர்றான், இருக்கா இல்லையா? அது ஒரு பெருமையா நினைக்கிறான். டீ குடிக்கும் பொழுது கால்வாசி டீ மிச்சமா இருக்கு, அது அப்படியே வச்சுட்டு வர்றது பெருமையா நினைக்கிறான். ஏன் முழுசா குடிச்சா நம்மளை எல்லாம் தப்பா நடிச்சுக்குவாங்க. மேற்கத்திய கலாச்சாரம் பெருகிறதுக்கு பிறகு உணவு சாப்பிடுறது என்ன ஆயிடுச்சு? நிறைய வீண் விரயங்களும் நிறைய கீழே கொட்டக்கூடிய பொருட்களும் வேஸ்ட் ஆகக்கூடிய வீண் விரயம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பரக்கத் என்ன செய்வாங்க? இதெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும், கிடைக்காது. பரக்கத் கிடைத்து விட்டால் உடல் ஆரோக்கியம் இருக்குமா இல்லையாங்க? அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு உணவு பருக்கையில ஆரோக்கியம் வச்சிருப்பான், நோய் நிவாரணம் வச்சிருப்பான்னா நமக்கு தெரியாது. எந்த சக்தி வச்சிருப்பான், புரோட்டீன் வச்சிருப்பான், ஆற்றல் வச்சிருப்பான்னு தெரியாது. அதை நம்ம எடுத்து தூரமா கடாசும் பொழுது அதன் மூலமாக நிறைய நன்மைகளை எழுந்து போகிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வியாபார ரீதியா வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாங்குறவர் விற்பவர், பையர் செல்லர்னு இருப்பாங்கல்ல, ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறாங்கல்ல, இந்த 2 பேர் எப்படி இருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல் பையானி ஃபில் ஹியார், 2 பேருமே சாய்ஸ்ல உள்ளவங்க தான். சாய்ஸ்ல உள்ளவங்கன்னா என்ன அர்த்தம்? இவரு கொடுக்காம மறுக்கலாம், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி, அவரு நான் வாங்க முடியாதுன்னு கூட மறுக்கலாம். எப்போ வரைக்கும்? மாலம் எதை படுறக்கா, 2 பேரும் அந்த இடத்த விட்டு பிரியற வரைக்கும். 2 பேரும் அங்க இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், 2 பேரும் அவர் வாங்குறாரு, நான் விற்கிறேன், நானும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், அவரும் என்ன செய்யலாம்? இல்ல வேணாங்க என்று நிராகரிச்சுட்டு போகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் 2 பேரை பத்தி சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வியாபாரி 2 பேருமே பையின் சதகா ஓ பையினா மூரிக்கலஹுமா பி பைஹிமா, இந்த 2 பேரும் வாங்குபவர் விற்பவர் இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளை பற்றி, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் உண்மையை பேசி
குறையை மறைக்காமல் வெளிப்படுத்தி வியாபாரம் செய்தால் அதில் பரக்கத் செய்யப்படும். ரெண்டு பேருக்குமே பரக்கத் செய்யப்படும். பையர் செல்லர் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, போய் பேசக்கூடாது. பொருளுடைய குறையை மறைச்சிடக்கூடாது. என்ன குறையோ அது வெளிப்படையா பேசணும். பேசி உண்மையை பேசி யார் வியாபாரம் செய்கிறார்களோ அந்த ரெண்டு பேருக்குமே அது அருள் செய்யப்படும், பரக்கத் செய்யப்படும். கதபா பொய்யின் கதமா கதபா, மறைக்கிறாங்க, குறைய மறைக்கிறாங்க, பொய் பேசுறாங்க. அப்படி செய்வார்கள் என்றால் முஹிகத் பரக்கத்த பைஹிமா, இந்த இருவருடைய வியாபாரத்தில் பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குறிப்பிடுறாங்க. வியாபாரத்துல கொடுக்கிறோமா, நேர்மை இருக்கணும். என்ன குறையாத தெளிவுபடுத்தணும், பொய் பேசக்கூடாது. அப்படி கொடுக்கல் வாங்கல்ல நேர்மையாக உண்மையாக பேசி தெளிவுபடுத்தி குறையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்தால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் வியாபாரத்தில் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வியாபார ரீதியாக நம்ம குறிப்பிடுறாங்க. ஆச்சா, இது இல்லாம அதுக்கு அடுத்த விஷயத்துல பொருளாதாரம் சார்ந்து திரட்டக்கூடிய அம்சத்துல குறிப்பிடுறாங்க. இது வியாபாரம் சார்ந்தது, உணவு சார்ந்தது குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி வியாபாரம் சார்ந்தது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, பொருளாதாரத்தை நோக்கி நம்ம திரட்ட போறோம்ல, திரட்ட போகும் பொழுது நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், தொழுகையை மறந்துடுவாங்க, உங்களுடைய இபாதத்தை மறந்துடுவாங்க, உங்களுடைய குடும்ப கடமை, மார்க்க கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, சமுதாய கடமை எவ்வளவு இருக்கு, அத்தனையும் மறந்து பணம் 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 சொல்லி அத்தனை அலையக்கூடிய நபர்களா நீங்க இருக்கு. சில பேரை பாக்குறீங்களா இல்லையா? அப்படி ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. அவனுக்கு எல்லா கடமை என்ன செய்யணும்? ரசூலா சொன்னாங்கல்ல, வைன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வைன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வைன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்குன்னு ரசூலா என்ன செய்யறாங்க? எல்லா கடமையும் நிறைவேற்றணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமையும் நிறைவேற்றணும்ன்றாங்க. இப்போ பணம் 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 சொல்லி என்ன செய்வாங்க? எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வை எல்லாம் மறந்துடுவாங்க. குடும்பத்தை எல்லாம் மறந்து பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடியவங்கள பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அழகா குறிப்பிடுறாங்க. இப்படி இருந்துராதீங்க, போதும் என்ற மனசோட இருங்க, உங்க எல்லா கடமையும் நினைவு கூர்ந்து வாழுங்கன்ற அடிப்படையில் ஒரு அறிவுரை சொல்றாங்க பாருங்க. ஹக்கீம் என்ற ஒரு நபித்தோழர், ஹக்கீம் பின் ஹிசாம், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட பணம் கேட்கிறார், பொருளாதாரம் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கொடுக்குறார், வாங்கிட்டு திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு. திருப்பி கொடுக்குறாங்க, வாங்கிட்டு திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு. வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போய் ரசூல் அறிவுரை சொல்றாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்னல் மால ஹசிரத்துன் ஹுல்வா, இந்த பொருளாதாரம் இருக்குல்ல அது அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஒரு அந்த பச்சை பார்க்ல இருக்கும்ல பச்சை நிறத்து செடி, அதை உதாரணம் காட்டுறாங்க ரசூல்லா. பச்சை பசேர்னு ஒரு ஈர்க்கிற மாதிரி ஒரு இனிப்பானதாக இந்த பொருளாதாரம் இருக்கு, எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இந்த பொருளாதாரத்துல வரும் என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமன் அகதஹு பி ஸகாவத்தி நஃப்ஸ், இந்த பணத்தை போதும் என்ற மனசோடு எவன் எடுக்கிறானோ, போதும் என்ற மனதோடு எவன் இதை எடுக்கிறானோ, பூரிக்கலஹு, அதில் அவனுக்கு பரக்கத் செய்யப்படுகிறது. ஒமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸ், யாரு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று போதும் என்ற மனசெல்லாம் இல்லாம அப்படியே அலைய விட்டு பொருளாதாரத்தின் பக்கம் ஓடுறானோ, அவனுக்கு லம் யுபாரக் லஹு, பரக்கத் செய்யப்படாது. அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், வயிறு நிரம்ப சாப்பிட்ட ஒருவன் வயிறு நிரம்பாத நிலையில இருப்பானே, வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருக்கிறான் ஆனா வயிறு நிரம்பவே இல்லை, இப்படிப்பட்ட நிலைக்கு இவன் ஒப்பானவனாக அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குறிப்பிடுறான். ஆக பொருளாதாரத்தை இருக்கிறத வச்சு போதுமாக்கிக்கிறது. அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் என்ற மாதிரி ஏற்றுக்கொண்டு எல்லா கடமையின் பக்கமும் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணுமே தவிர பணம் 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 சொல்லி என்ன செய்யக்கூடாது, எல்லாமே மறந்து பேராசை குணம் கொண்டவர்களாக ஓடிவிடக் கூடாது என்ற அடிப்படையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி பரக்கத் சம்பந்தமாக நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஆக இது மாதிரி நிறைய அறிவுரைகள். அப்ப முதலாவது பாருங்க, பரக்கத் அல்லாஹ்விடம் இருந்தா ஏற்படுகிறது நம்ம நம்பணும். அதாவது குறைவான எண்ணிக்கையாக அது இருந்தாலும் அது நிறைவான பயனை தரக்கூடியது பரக்கத்து. அது அல்லாஹ்விடம் இருந்தா ஏற்படுகிறது. அது பொருளாதாரத்தில் ஏற்படுது, குழந்தையில ஏற்படுது, கல்வியில ஏற்படுது, ஆயுள்ல ஏற்படுது, எல்லாத்திலையும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த பரக்கத் எவர் கிடைக்க பெற்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருளை பெறக்கூடியவராக இருக்கிறார். அதை அல்லாஹ்விடம் நாம் தேடணும், அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களிடம் நாம் தேடக்கூடாது என்பதையும் அதை தேடுவதற்கான சில வழிமுறைகளையும் பார்த்தோம். இன்னும் சில தகவல் இருக்கிறது, அதை இரண்டாம் முறையில கூறலாம் என கூறி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
புகழ் அனைத்தும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை குறித்தார். இந்த முதல் உரையில பரக்கத் சம்பந்தமான அடைவதற்குண்டான சில வழிமுறைகளையும் அதை எந்த முறையில் நாம் தேட வேண்டும் என்பதையும் சில தகவல்களை கூறினேன். இந்த இரண்டாம் முறையில இன்னும் நிறைய தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரக்கத்தை பெறுவதற்குண்டான வழிமுறையாக குறிப்பிடுகிறார்கள். அதுல ஒன்று லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இது ஒரு பரக்கத் நிறைந்த இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம்னு அல்லாஹ் சொல்றான். அதை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்துல இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று குறிப்பிடுகிறார். லைலத்துல் கத்ர் தான் அந்த இரவு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ பரக்கத் நிறைந்த இரவு எது என்றால் லைலத்துல் கத்ர் இரவு. அது நம்ம பரக்கத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட அதிகமா தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றது. அதே மாதிரி பெருநாள் தினம், ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் என்ற அந்த தினத்துல சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹாபாக்கள் அந்த நாளுடைய பரக்கத்தை தேடுவார்கள். ரஜா பரக்கத்தல் யௌம், அந்த நாள்ல பரக்கத்து நமக்கு வேணும், அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் அந்த திடல்ல கிடைக்கும் என்று ஏங்கி என்ன செய்வாங்க, தொழுகை இல்லாத மாதவிடாய் பெண்கள் கூட அங்க வந்து கலந்து கொள்வாங்கன்றத ஹதீஸ்ல பாக்குறோம். பரக்கத்தை தேடுவதற்குண்டான நாளாக அந்த பெருநாள் தினத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய, சஹாபாக்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதே மாதிரி திருமணம் சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது திருமணத்துக்கு செய்யக்கூடிய செலவுன்றது வலிமா செலவு மட்டும்தான். அது சம்பந்தமா என்ன சொல்றாங்க, நீங்க இன்ன ஆதமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மவுனா, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த திருமணம் எதுவென்றால் குறைந்த பணத்தில் குறைந்த செலவில் செய்யப்படக்கூடிய திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆக இது போன்ற நிறைய அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆக நம்ம பொருளாதார ரீதியாக திரட்டக்கூடிய நேரத்துல வட்டிக்கு போயிடறோம்னு வைங்களேன், அதுல பரக்கத்து இருக்குமா? அல்லாஹ் ஹராமான தடுத்து வச்சிருக்கிறான்னு வைங்க, அந்த பொருளாதாரத்தை நம்ம ஈட்டுறோம்னு வைங்க, அதுல பரக்கத்து கிடைக்குமா? அதெல்லாம் பரக்கத்து கிடைக்காது. அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான பொருளாதாரத்தின் ஈட்டுவதன் மூலமாக பரக்கத் கிடைக்கும். போதும் என்ற மனப்பான்மையோடு அணுகுவதன் மூலமாக பரக்கத் கிடைக்கும். இந்த உணவு ரீதியாக சாப்பிடக்கூடிய முறையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இதன் மூலமாக பரக்கத் கிடைக்கும். நம்ம சலாம் சொல்வதன் மூலமாக பரக்கத் கிடைக்கும். மற்ற துஆக்கள் மூலமாக நம்ம பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல வேண்ட வேண்டும். அப்போ பரக்கத் சம்பந்தமாக விஷயத்தை முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சொந்தமாக்கி அவன் மட்டும்தான் பரக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை விளங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல எதிர்பார்க்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.